கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் பொதுவான பொது அறிவு கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தின் பொருள் என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. தானியேல் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தானியேல். தானியேல் மறுபெயர் என்ன? பெல்தெஷாத்சார். பெல்தெஷாத்சார் என்பது யாருடைய தேவனுடைய நாமம்? நேபுகாத்நேச்சார். தானியேல் புத்தகத்தின் கருப்பொருள் என்ன? ராஜ்யங்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும். தானியேல் புத்தகம் எந்த மொழிகளில் எழுதப்பட்டது? எபிரேயம், அராமிக். தானியேல் புத்தகத்தின் தன்மை என்ன? தீர்க்க தரிசன நூல். தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு எது? கிமு 6ஆம் நூற்றாண்டு. தானியேல் புத்தகத்தின் காலம் என்ன? கிமு ஏறத்தாழ 605 535 வரை. தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது? பாபிலோன், சூசான் அரண்மனை. சோதனை கேள்வி 1. தானியேல் புத்தகம் எந்த மொழிகளில் எழுதப்பட்டது? ஏ ஆங்கிலம் எபிரேயம், பி ஆங்கிலம் தமிழ், சி ஜெர்மன் லத்தீன், டி எபிரேயம் அராமிக். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தானியேல் புத்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை? 12 அதிகாரங்கள். தானியேல் புத்தகத்தின் பெரிய அதிகாரம் எது? இரண்டாம் அதிகாரம். இதில் 49 வசனங்கள் உள்ளன. தானியேல் புத்தகத்தின் சிறிய அதிகாரம் எது? 12ஆம் அதிகாரம். இதில் 13 வசனங்கள் உள்ளன. தானியேல் புத்தகத்தின் முக்கிய அதிகாரம் எது? தானியேல் 9வது அதிகாரம். இதில் 70 வாரங்களை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. தானியேல் தீர்க்கதரிசியின் முக்கிய செய்தி என்ன? கர்த்தருக்கு விசுவாசமாக இருத்தல். தானியேல் புத்தகத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை?
357 வசனங்கள். தானியேல் புத்தகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2 முக்கிய பிரிவுகள். வரலாற்று பகுதி, இது 1 முதல் 6 அதிகாரங்களும், தீர்க்க தரிசன பகுதி, இதில் 7 முதல் 12 அதிகாரங்களும் அடங்கும். உயிர்த்தெழுதல் குறித்து தானியேலின் எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது? 12ஆம் அதிகாரம். தானியேல் புத்தகத்தின் முக்கிய வசனம் எது? தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் புத்தகத்தின் மத்திய அல்லது மைய வசனம் எது? தானியேல் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். சோதனை கேள்வி 2. தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது? ஏ ஊத்ஸ், பி பெர்சியா, சி பாபிலோன், டி பெத்தானியா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஆமேன்.